என்னடா சொல்ற? இந்துமாவையும் அனிதாவையும் அந்த பெருசு ஐஸ் கட்டி மேல நிக்க வச்சிருக்கானா? ஆமாண்ணே, அனிதாவை காப்பாத்த இந்து அம்மா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அப்பச்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவருக்கு அப்பச்சி நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி விசுவாசத்துல இந்துமதி அம்மாவை அப்பச்சிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்பச்சி என்னடானா அவங்க 2 பேரையும் ஐஸ் கட்டி மேல நிக்க வச்சுட்டாரு. அப்பச்சிக்கிட்ட நேரடியா எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டான்னு அப்பவே எவ்வளவோ வார்னிங் பண்ணேன். நான் சொல்றதை எதையுமே காதுலயே வாங்கிக்கல. இந்துமா, இது சென்னை மாதிரி சிட்டி கிடையாது, இது கிராமம். அப்பச்சி சொல்றதுதான் இங்க சட்டம். அவர் சொல்றதா இந்த ஜனங்கள்லாம் கேட்பாங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். அதனால அவரை நேரடியா எதிர்க்க கூடாது, மறைஞ்சிருந்துதான் ஜெயிக்கணும்னு சொன்னேன். நான் சொன்னது எங்க அவங்க காதுல வாங்கினாங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க இஷ்டத்துக்கு வேலாயி சூலாயின்னு பேரை வச்சுக்கிட்டு போய் அந்த கிழவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஐஸ் கட்டில நிக்க வச்சிருக்காங்க. அவங்க அங்கேயே இருந்து அந்த கிழவன் கொடுக்குற தண்டனையை அனுபவிக்கணும். அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். என்னென்ன இப்படி சொல்றீங்க? அப்பச்சி அவங்க 2 பேரையும் சுண்ணாம்பு காலவாசல்ல முக்க போறேன்னு சொல்றாரு. அப்படிலாம் இருந்தாலும் பண்ண மாட்டாரா? ஆம்பளைங்களா இருந்தா கூட அந்த மாதிரி தண்டனை கொடுப்பாரு. பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஹெவியா அந்த மாதிரி தண்டனை கொடுக்க மாட்டாரா இருந்தாலும். அதனால அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். இத பத்தியா? பூச்சிக்கொல்லி விஷம். இதை கொண்டு போய் பெருசு திறக்க போற தண்ணி தொட்டியில கலந்து விட்டுற. அண்ணே, தண்ணி தொட்டியில கலந்தா அந்த தண்ணியை குடிக்கிறவங்களாம் செத்து போயிடுவாங்கண்ணே. டேடே, சாகர அளவுக்குலாம் போக மாட்டாங்கடா. சும்மா மயக்கம் வரும், வாந்தி எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா பொழைச்சுப்பாங்க. அதனால இத தண்ணி தொட்டில கலந்துரு. இதுல சிவாவை மாட்டி விட்டுரு. அது எப்படின்னு முடியும்? தண்ணி தொட்டில விஷத்தை கலக்க போறது நானு. அப்புறம் எப்படி சிவா மேல பழிய போட முடியும்? டேய், பெருசு அந்த தண்ணி தொட்டியை திறந்து விட்ட உடனே ஊர் ஜனங்கள்லாம் வந்து குடிப்பாங்க, மயக்கம் போட்டு விழுவாங்க. உடனே ஊரே பரபரப்பாயிடும். தண்ணில ஏதோ கலந்துருக்காங்கன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் செட் பண்ண ஆளுங்க சிவா மேல பழிய போடுவாங்க. அந்த பழியையே சாதகமா வச்சுக்கிட்டு சிவாவுக்கும் சக்திக்கும் நடக்க போற கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். அவங்க 2 பேரையும் சென்னை கூட்டிட்டு போயிடுவேன். இதுதான் என் பிளான். புரியுதா உனக்கு? சிவா மேல பழிய போட்டா அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் அவனை எப்படி விடுவாங்க? அடிச்சு கொண்டு போய் பஞ்சாயத்துல நிப்பாட்ட மாட்டாங்க. இதை யோசிக்காமலாம் நான் இவ்வளவு பெரிய பிளான போட்டிருப்பேன். சிவாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு இத போய் தண்ணி தொட்டில கலந்துரு. சரிண்ணே, போ. ஏய் பெருசு, உனக்கு சிவா மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கா? அந்த நல்ல அபிப்பிராயத்தை நான் ஒரு பிளானை போட்டு எப்படி அழிக்கிறேன்னு பாரு.